சரஸ்வதி பூஜை என்பது ஞானம், கலை மற்றும் கல்வியின் தெய்வமான அன்னை சரஸ்வதியை வழிபடும் ஒரு புனிதமான சடங்கு. இந்த வழிபாடு ஷோடஷோபசார பூஜை என 16 படிகளைக் கொண்ட விரிவான முறையை பின்பற்றுகிறது. ஒவ்வொரு படிநிலையும் குறிப்பிட்ட மந்திரங்கள், பிரார்த்தனைகள் மற்றும் காணிக்கைகளுடன் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த 16 படிகளும் பக்தரின் மனதையும் சூழலையும் தூய்மைப்படுத்தி ஆன்மீக நிறைவையும் அறிவையும் அடைய உதவுகின்றன. அன்னை சரஸ்வதியின் அருளைப் பெற இந்த சடங்குகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். வழிபாட்டின் முதல் படி தியானம். அன்னை சரஸ்வதியின் தெய்வீக வடிவத்தை மனதில் இருத்தி ஞானத்தையும் அறியாமையை நீக்கும் அருளையும் வேண்டி தியானிக்க வேண்டும். இது அன்னை சரஸ்வதியுடன் ஆன்மீக ரீதியாக இணைவதற்கான ஒரு முக்கியமான தருணம். தியான மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகன முத்திரையை உருவாக்கி அன்னை சரஸ்வதியை சிலை அல்லது படத்திற்குள் எழுந்தருளச் செய்ய வேண்டும். ஆவாகன மந்திரங்களை உச்சரித்து அன்னையின் தெய்வீக பிரசன்னத்தை அழைக்க வேண்டும். அன்னைக்கு அமர்வதற்கு ஒரு மலர் ஆசனத்தை வழங்க வேண்டும். ஆசன மந்திரத்தை உச்சரித்து அன்னையின் வருகையை அன்புடன் வரவேற்க வேண்டும். இது அன்னைக்கு நாம் அளிக்கும் மரியாதையின் அடையாளமாகும். அன்னையின் பாதங்களை கழுவுவதற்காக புனித நீரை வழங்க வேண்டும். இது மரியாதை மற்றும் பணிவின் அடையாளமாக செய்யப்படுகிறது. அன்னையின் பாதங்களுக்கு நீர் அளிப்பது பக்தியின் வெளிப்பாடாகும். அன்னையின் கைகளை கழுவுவதற்காக நீரை வழங்க வேண்டும். இது தூய்மையின் ஆசீர்வாதங்களை வேண்டி செய்யப்படுகிறது. ஆர்க்கியம் அளிப்பதன் மூலம் அன்னையின் அருளை பெறலாம். சடங்கு ரீதியான தூய்மைக்காக அன்னைக்கு அருந்துவதற்கு நீர் வழங்க வேண்டும். இது ஆசமனம் எனப்படுகிறது. இந்த செயல்பாடு உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. அன்னைக்கு நீராட்டுதல் அடுத்த படி. முதலில் தூய நீரால் நீராட்ட வேண்டும். பின்னர் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை ஆகிய பஞ்சாமிர்தத்தால் நீராட்ட வேண்டும். இறுதியாக மீண்டும் தூய நீரால் நீராட்டி அன்னையை தூய்மைப்படுத்த வேண்டும். அன்னைக்கு புதிய ஆடைகளை வழங்க வேண்டும். பொதுவாக புடவை அல்லது புனித நூல் வழங்கப்படுகிறது. இது அன்னையை அலங்கரிக்கும் ஒரு முக்கியமான சடங்காகும். சந்தனக் கலவையை அன்னைக்கு சாத்த வேண்டும். இது புனிதமான சூழலை மேம்படுத்துகிறது. சந்தனத்தின் நறுமணம் தெய்வீக அதிர்வுகளை உருவாக்குகிறது. குங்குமம், மஞ்சள், சிந்துவாரம் போன்ற மங்களகரமான பொருட்களை அன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இவை மங்களகரமான தன்மையையும் செழிப்பையும் குறிக்கின்றன. இந்த பொருட்கள் அன்னையின் அருளை பெற்றுத்தரும். அன்னையின் சிலையை அடையாளப்பூர்வமான ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். இது அன்னையின் தெய்வீக அழகை வெளிப்படுத்துகிறது. அலங்காரம் அன்னையின் மகிமையை பறைசாற்றுகிறது. நறுமணமிக்க மலர்கள் மற்றும் மாலைகளை அன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இயற்கையின் அழகால் அன்னையை கௌரவிக்க வேண்டும். மலர்கள் பக்தியின் தூய்மையான வெளிப்பாடாகும். ஊதுபத்திகளை ஏற்றி அன்னைக்கு தூபம் காட்ட வேண்டும். இது இடத்தை ஆன்மீக ரீதியாக தூய்மைப்படுத்துகிறது. தூபத்தின் நறுமணம் மனதை அமைதிப்படுத்துகிறது. தெய்வீக ஒளியின் அடையாளமாகவும் இருளை நீக்குவதாகவும் தீபத்தை அன்னைக்கு காட்ட வேண்டும். தீபம் ஞானத்தின் அடையாளமாகும். இது அறியாமையை நீக்கி அறிவை வழங்குகிறது. இனிப்புகள், பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை அன்னைக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இது அன்னையின் தெய்வீக உணவாகும். நைவேத்தியம் பக்தியின் வெளிப்பாடாகும். தாம்பூலம், வெற்றிலை, பாக்கு மற்றும் பண காணிக்கைகளை அன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது வழிபாட்டின் நிறைவை குறிக்கிறது. இறுதியாக ஆரத்தி எடுத்து சிலையைச் சுற்றி வலம் வந்து புஷ்பாஞ்சலி செய்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது முழுமையான நன்றியையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.